மகாராஜாக்கள் ரொம்ப நல்லவங்க. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் உடனே தீர்த்து வச்சாங்க. பாரபட்சம் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்கினாங்க. டீச்சர், யார் அந்த மகாராஜா? உதாரணமா மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா இருந்தாரு. நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் ஜெயவிந்தை வாழ்வுற்ற சுகவிந்தி தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமொடு வங்கம் கலிங்கம் சந்த மகதம் குறுகு விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் சிங்கணம் சிந்து செவ்வீரம் கொங்கணம் குண்டலம் குடகு காஷ்மீரம் சிங்கார மலையாள நேபாள மாளவம் வங்காள காந்தார பாஞ்சால சாளுவம் செப்பரிய ஆந்திரம் திராவிட மராடம் பற்பரம் கூர்ச்சரம் விதர்ப்பம் விராடம் தீதில்லா கர்நாட காம்போஜ முதலாக 56 தேசத்துள்ள மகாராஜர் தினமும் வந்தெதிர் சமூகம் கண்டடி பணியும் பங்கஜ நிகழும் சம்பத தியாக யோக நாகரீக ஏக போக மா விவேக ராஜ ராஜ மனுநீதி சோழன் வாழ்க. அமைச்சரே, அரசே, நாடு எப்படி இருக்கிறது? மாதம் மாறி மழை பொழிகிறது மகாராஜா. அது அரண்மனையிலும் பொழிகிறது. அதை யாமும். குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஐயா? மனுநீதி சோழன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறையுமில்லை மகாராஜா. ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது குறை இருக்க வேண்டுமே. மன்னா, அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பது நமது குடிமக்களில் எவரும் இல்லை. ஒரு பசு அடிக்கிறது. நமது இளவரசர் ஓட்டி சென்ற தேர்காலில் அந்த பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டதாம். இறந்து விட்டதா? பசுவும் ஒரு உயிர்தான். கன்றெடுத்த பசுவின் வழக்கிற்கு சரியானதோர் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன செய்யலாம்? கன்றை இழந்த பசு, பசுவை இழந்த கன்றை அதற்கு கொடுத்து விட்டால்? வாயில்லா ஜீவன் என்பதால் வழக்கை சுலபமாக முடித்து விட்டீர். வாதியை பார்த்து தீர்ப்பு வழங்க கூடாது அமைச்சரே. வழக்கை பார்த்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். பாசம் எல்லோருக்கும் பொது. கன்றை இழந்த அந்த பசு துடிப்பதை போல அந்த கன்றை கொன்றானே, அவனை பெற்றவர்களும் அவனை இழந்து துடிக்க வேண்டும். அதனால் இளவரசனை அதே தேர்காலில் ஏற்றி கொள்ள வேண்டும். மகாராஜா, இளவரசர் நமது ஒரே மகன், உங்களது ஒரே வாரிசு. அவனை கொல்வதா? மனுநீதி சோழன் அவையிலே மன்னன் மகனும் பசுவின் கன்றும் ஒன்றுதான். தீர்ப்பை நிறைவேற்றுங்கள். ஆகட்டும் அரசே. மக்களுக்கு மட்டும் இல்ல, தங்கள் மகாராணிகளுக்கு நல்லவங்களாவே நடந்துக்கிட்டாங்க. நீதிமான்களா மட்டும் இல்ல, பெரிய வள்ளல்களாவும் இருந்தாங்க. யாராவது இல்லன்னு போய் கேட்டா இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துருவாங்க. உதாரணமா கர்ண மகாராஜாவை சொல்லலாம். வாழ்க கர்ண மகாராஜா, வளர்கனின் கொடை. அந்தணன் தர்மம் கேட்டு வந்திருக்கிறேன். பால் தரும் பசுக்களா இல்லை பூத்தரும் தோட்டங்களா? என்ன வேண்டும்? எனக்கு தங்களது கவசமும் குண்டலமும் வேண்டும். கவச குண்டலமா? அப்படியானால் நீர் அந்தனர் இல்லை, இந்திரன். அந்தனர் வேடத்தில் வந்திருக்கும் இந்திரன். கர்ணா, எப்படி என் வேஷத்தை கண்டுகொண்டாய்? அந்தரனாக இருந்திருந்தால் பூஜைக்கு வேண்டியதை தான் கேட்பான். நீர் போருக்கு வேண்டியதை அல்லவா கேட்கிறீர். இப்போது என்னோடு போரிட்டுக் கொண்டிருப்பவன் அர்ஜுனன். அவன் சுத்த வீரன், யாசிக்க மாட்டான். அவனுக்காக யாசிப்பதென்றால் அவனது தந்தையான இந்திரனாக தான் இருக்க வேண்டும். என் யூகம் சரிதானே? என்னை மன்னித்துவிடு கர்ணா. நெல்லுங்கள் இந்திரரே. கர்ணனிடம் யாரும் இல்லை என்று வரலாம், ஆனால் இல்லை என்று போகக்கூடாது.
கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும். ஆனால் உயிரை கட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். கர்ணா 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 ராமதுரை, எம்மை அழைத்ததின் நோக்கம் மகாராஜா வேஷம் கார்வை போகல போல இருக்கு. நமக்கு நல்லதுதான். மகாராஜா மகாராஜா வழக்கம் போல வசூல் ஆகல. கொடுக்க வேண்டிய சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறேன். எவ்வளவு? 10 ரூபா தான். என்னங்க இது அநியாயம்? குறைச்ச சம்பளக்காரனுக்கு அதிகமா குறைக்கிறீங்க, அதிக சம்பளக்காரனுக்கு கொஞ்சமா குறைக்கிறீங்க. கொடுக்கறதே 10 ரூபா தான்டா. மகாராஜா மகாராஜா இத பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். மந்திரி, மன்னா, இந்த பொற்காசுகளை வாங்கி எமது கஜானாவில் போடும். உத்தரவு மன்னா. அண்ணே அண்ணே அண்ணே, யார் அது? என்ன தெரியலையா? நம்ம கம்பெனி கள்ள பாட்டு கந்தசாமி கும்பிடுறேன். குறை என்ன கூறும்? சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு குல்லுபாய் கம்பெனிக்கு போனேன். அங்க கட்டிக்கிற துணிக்கே கஷ்டம் வந்துருச்சுன்னு, அதனாலதான் ராஜபாட்டை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் கம்பெனியை விட்டு போனாலே கட்டிக்கிற கோமணத்துக்கே பஞ்சம் வந்துருண்டா. மங்களம் உண்டாகட்டும். கர்ணன்னா கர்ண மகராஜனே தான். ஏண்டா சினிமா புகழ், என்னடா இது? கர்ண வேஷம் போட்டாருல்ல, கார்வை இன்னும் குறையல. தானம் பண்ணட்டும், அதுக்கு ஏன் அங்க வச்சிருந்தா கிடைச்சதா? என்னங்க முதல்ல குளம் முச்சாமி பாவதரே, என்னடா சினிமா புகழ், இந்த முட்டையும் பகோடாவையும் எங்க இலையில வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏன் இலைய பாத்தியா? அதெல்லாம் கம்பெனி சப்ளை இல்லடா, அவங்க கை காசு போட்டு வாங்கினது. கம்பெனி சாப்பாடு வெறும் வெண்டைக்காய் சாம்பார் தான். என்னங்க ராஜபாத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா? அவருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான்டா. இந்த சொத்த வெண்டைக்காய் சாம்பாரியா இப்படி சப்பு குட்டி சாப்பிடுறாரு? அடே சினிமா புகழ் சின்னச்சாமி முதலாளி, நீ மந்திரி வேஷத்தை கலைச்சதும் மறுபடியும் வெறும் சின்னச்சாமியா மாறிடுற. இந்த மாதிரி சில்லறை தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் அப்படி இல்ல, வேஷத்தை கலைச்சாலும் தன்னை ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ போஜனா. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. இந்த பழைய மெத்தையிலையும் பிஞ்ச தலானிலையும் அம்சத்தூளிகா மஞ்சத்தோட சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியுதே, அது எப்படி என்ன முடியுது? நான் ராஜா, மகாராஜா. வேஷம் போட்டாதானே? வேஷம் போடாத போதும் அப்படி நடந்துக்கிறீங்களே, அது எப்படி என்ன? சின்ன போலீஸ்கார இருக்கானே, அவன் உடுப்பு போடாதப்போ போலீஸ்கார மாதிரியே தான் நடந்துக்குவான். அதே மாதிரி நான் ராஜா வேஷம் போடுறவன் வேஷம் போடாதப்போ ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன். என் வேஷம் என்ன பாதிச்சிருக்கு. அது சரிங்க, நீங்க ராஜா வேஷம் போடும் போதெல்லாம் நானும் தான் மந்திரி வேஷம் போடுறேன். எனக்கு அந்த மதியுகம் இல்லையே. வராது. நான் ராஜா வேஷம் போடுறப்போ அந்த வேஷத்தோடயே கலந்துடுறேன். அதனால ராஜாவாவே மாறிடுறேன். நீ கூலிக்கு மாறிடுற. எங்க போறீங்க? மகாராஜா அந்தப்புறம் போகிறார். நல்ல வேளை ராஜபாத் போட்டீங்க, பொழைச்சீங்க. கள்ளபாத் போட்டிருந்தீங்க, எங்கேயாவது கொள்ளடிச்சிட்டு இந்நேரம் உள்ள இருந்திருப்பீங்க.
அம்சத்துளிகா மஞ்சம் அப்சரஸ் ஒண்ணு வல்லியே, காத்து கூட வல்லியே. எலே வீசேண்டா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தார், உன் விழியும் என் வாழும் சந்தித்தார், உனை வெல்லும் மனம் கொள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் கொள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தார். ஏன் கங்கா என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்குதுங்க, ஆனா மகாராஜா மாதிரி போஸ் கொடுக்கறது தான் பிடிக்கல. நானா கொடுக்கறேன், தானா வருது. நீங்க ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ராமதுரையா நினைங்க. சரி நினைக்கிறேன். என்ன கங்காவா பாருங்க. கங்கா, ராமதுரை, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? கொட்டகை நிறைஞ்ச மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆசை. உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட அது குறைச்சலா தான் இருக்கும். மகாராணி போங்க. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, மனுநீதி சோழ மாமன்னர் வருகிறார். பராக் பராக். ஓ, டீச்சர் சொன்ன மகாராஜா இவர்தானா? ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறார். அவரை வரச் சொல். அடே 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 குடிமகனே, உன் சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. என்ன? டேய் டேய் டேய், சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. டேய், முதல்ல பழைய சம்பள பாக்கிய கொடுங்க, அப்பதான் சீனுக்கு போவேன். சரியான வசூல் மன்னன்டா நீ. வணக்கம் மகாராஜா. ஓ, குடிமகனோ? குடிமகனே, உன் குறை என்ன கூறு? எங்க பள்ளிக்கூடத்துல சொன்ன மகாராஜா நீங்க தானா? பள்ளியில் என்ன சொன்னார்கள்? மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா, குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பார்னு சொன்னாங்க. ஆம், அந்த மனுநீதி சோழன் நாம் தான். நாவேரா, உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறேன். எங்க அப்பா அம்மா 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 கொடுமை கொடுமை. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தீங்கிழைத்தவர்களை நான் கடுமையாக தண்டிக்கப் போகிறேன். உன் தாய்க்கு மட்டுமல்ல, இனி எந்த பெண்ணுக்கு வேறு எவரேனும் தீங்கிழைத்தால் அவர்கள் என் தண்டனைக்கு தப்ப முடியாது.
ராத்திரில எங்க போறீங்க? மகாராஜா நகர்வலம் போகிறார். மகாராஜா வேஷம் மனுஷனை என்னமா பாதிச்சு?
ஏயா இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கான், நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா நடத்துறீங்க? இல்ல பொறிகடல். இன்னைக்கு போலீஸ் வேண்டிய விட்டு பிள்ளை விட்டுருக்காயா, நாளைக்கே போலீஸ்கார விட்டு பிள்ளை வெட்ட மாட்டேன்னு என்னையா நிச்சயம்? அதான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒன்னா கூடி வந்திருக்கிறான், உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா உங்க டிஎஸ்பி? போய் கிழின்னு கிழிக்கிறான் பாரு. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல பொறிக்கடலை விக்கிற இடம் நினைச்சீங்களா? ஆளுக்கு ஆளு கத்துறீங்க, என்ன விஷயம்? எங்க 3 பேரோட பிள்ளைங்க, அவரோட தம்பி, மொத்தம் 4 பேரு. ஒருத்தன் கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிருக்கான். அறுத்து போட்டுட்டு சும்மா போகல, அட்ரஸையும் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். மகாராஜான்னு ரத்தத்தால எழுதின கொடி பறக்குது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதானே கேக்குறேன். உங்க பிள்ளைகளை கொன்னுட்டாரா? அப்படின்னா அவன் நிச்சயமா மகாராஜாவா தான் இருக்க முடியும். வாழ்க மகாராஜா. வாழ்த்துறத பார்த்தா நீயே வாள் எடுத்து கொடுத்துருப்ப போல இருக்க. விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா? ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்ல மாட்டீங்க, பல்லக்கில் உட்கார வச்சு ஊரெல்லாம் வருவீங்க போல இருக்கு. அதான் நான் கேக்குறேன். Shut up. புருஷனை கொன்னு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கின உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோர்ட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல. பாபு, இந்த 4 பேரையும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இவங்க 4 பேர் தான் எங்க அம்மாவை கொன்னவங்க, எங்க அப்பாவை கொன்னவங்க. ஆமா, இவங்கதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சின்ன பையன் நம்ம கேஸ சின்ன பின்னப்படுத்திடுவான் போல இருக்குதே. நம்ம வக்கீலே கவுந்துட்டாரா? எப்படி நிமித்துறன்னு கொஞ்சம் கவனி. எதை நிமித்த போறீங்க? நிமித்திரன்னு எந்திரிச்சு போறாரு. யுவர் ஆனர், குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரோசீட். பாபு, இப்ப 5ஆவதா வந்து ஒருத்தர் நிக்கிறாரே, அவரை சரியா பாரு. பாபு, உங்க அப்பாவை கொன்னது, உங்க அம்மாவை கெடுத்தது அந்த 4 பேர் மட்டும்தானா? 5ஆவதா புதுசா வந்து நிக்கிறாரே, அவரும் தானா? அவருந்தான். யுவர் ஆனர், இந்த வழக்குல போலீஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டவங்க இந்த 4 பேர் தான். ஆனா ஐ விட்னஸ்னு போலீஸ் தரப்புல விடப்பட்ட இந்த பையன் 5ஆவதா ஒரு ஆளை காட்டினாலும் அவரும் தாங்கிறான். யுவர் ஆனர், 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த 5 பேர்ல ஒருத்தர் நிரபராதி. இதை மனதில் கொண்டு தங்கள் மேலான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லார்னட் கவுன்சில் ஃபார் டிஃபென்ஸ் அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நீதி வென்றது, நேர்மை வென்றது, தர்மம் வென்றது. அதானே கேக்குறேன். ஐயா பாபு, அழக்கூடாது. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன? உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான், இல்லாத மீசைய பெருசா முறுக்குனிய எப்படி? பாவம், குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது. அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிமிர்த்தி நிறுத்தி இருக்கார் அந்த மகாராஜா. அதனால மறுபடியும் சொல்ற, வாழ்க மகாராஜா.
நோ நோ நோ. ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம், ஒரு அதிகாரி, அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது. மன்னிக்கணும் சார். போலீஸால தடுக்க முடியாத, சட்டத்தால தவிர்க்க முடியாத, கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்காருனா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். Nonsense. சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்லை. குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம கடமை. லுக் சீதா, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. எஸ் சார். இப்பதான் சார் நீங்க எஸ்பி, அடுத்து டிஐஜி, அதுக்கு அடுத்து ஐஜி. நான் வாங்கி தரேன். தலைவரே, எஸ்பியா இருக்கும் போதே இந்த முறை முறைக்கிறாரு. இவரை டிஐஜி ஐஜின்னு நாம தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? அதானே கேக்குறேன். பெரியவங்க பேசுறாங்க, நானே கம்முன்னு கிடக்குறேன். நீ என்ன கேக்குற? அதானே கேக்குறேன். என்னடா மறுபடியும் அதானே? அவன் இவன் தம்பியை வெட்டதை விட இவனை வெட்டி இருக்கணும். அதானே கேக்குறேன். மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போயிட்ட? இங்கதான் இருக்கியா? ஏண்டி, வரதட்சணை பணம் என்ன ஆச்சு? அதான் அப்பா அறுவடைக்கு தரேன் சொன்னாங்களே. எத்தனை அறுவடை அடி பார்த்தாச்சு? உன்னை உயிரோட கொளுத்தினா தாண்டி உங்க அப்பனுக்கு புத்தி வரும். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. நல்லா கலடா, கல. அதையும் சேர்த்து கலடா. கல. அறிவு கெட்டவன, பாதி கல்லு பாதி அரிசி இருக்கணும்டா. கல, 2 கையாலையும் கலடா. யாரா நீ? போல வெளியே போ, வெளியே போடா.